அதாவது இங்கே போற்றத்தக்கவர்கள் போற்றப்படல, தூற்றப்படுபவர்கள் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இங்க இருக்கிற சிக்கல் அதுதான். பாரதியை இனிமேலானும் என்னுயிர் தமிழ் தம்பி தங்கைகள், இந்த அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் என் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுயிர் சொந்தங்கள், பாரதியை போற்ற பழகுங்கள். பாரதியை போற்றுவது என்பது நம்முயிர் தமிழை போற்றுவது போற்றுவது போற்றுவது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். தமிழ் அப்படியே வறண்டுச்சு, அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே தூக்கி நிறுத்திட்டான். நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான் பாருங்க. ஒரு கிடைக்கிறது அரிய பொக்கிஷம். கடற்கரையில ஒருத்தன் பசியோட கிடக்குறான், கடற்கரையில அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டேன், என்ன செய்யறது தெரியல, அங்கே படுத்துங்கிறான். படுகடல்ல ஒரு பெட்டி இருக்கு, ஒரு பெட்டி மேல அப்படியே தலைவர் பெட்டி, அந்த பெட்டியை இருட்டுல திறந்துறான். திறந்துட்டு அதுல ஏதோ கல்லா இருக்கு, கல்லப்புறம் எடுத்து கடலுக்குள்ளே வீசிக்கிட்டு படுத்து கிடக்குறான். அது விடிஞ்சிருச்சு. விடிஞ்ச உடனே எல்லா கலையும்